Hello everyone, welcome to Study with Rohini channel. In the video la chapter 2 measurement la exercise 2.4 la miscellaneous practice problems வந்து நம்ம பார்க்க போறோம். So first question வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்க்கலாம். The base of the parallelogram is 16 cm அப்படினு வந்து கொடுத்திருக்காங்க. So base is 16 cm, height is 7 cm அப்படினு வந்து கொடுத்திருக்காங்க. 7 cm less than its base அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி எழுதணும்? இப்போ பேஸ் வந்து 16 cm அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஹைட் வந்து பேஸை விட 7 cm லெஸ்ஸராக இருக்குது. ஸோ 16 minus 7 வந்து நம்ம பண்ணணும். ஸோ விச் இஸ் 9 cm. ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஏரியா of the parallelogram equal to base into height, which is 16 into 9, 144 centimeter square. இதான் வந்து ஆன்சர். சரியா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட் இஸ் 7 cm லெஸ் தேன் த பேஸ். பேஸை விட 7 cm லெஸ்ஸர். ஸோ பேஸ் வந்து என்னது? 16. ஸோ 16லேருந்து நம்ம 7 சப்ராக்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ வந்து 9 cm கிடைக்கும். இதை எழுதிட்டோன்னா நார்மலாக அப்படியே ஏரியா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியது தான். இப்போது நெக்ஸ்ட் செகண்ட் சம் வந்து பார்க்கலாம். செகண்ட் சம், an agriculture field is in the form of a parallelogram whose area is 68.75 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இருக்குது. அந்த ஃபீல்டு வந்து ஒரு பேரலோகிராம் ஷேப்பில் வந்து இருக்குது. அந்த ஃபீல்டோட ஏரியா, ஸோ ஏரியா ஆஃப் த agricultural field is equal to 68.75 hectameter square. The distance between the parallel sides is 6.25 hectameter அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்படின்னா வந்து என்னது? ஹைட் வந்து 6.25 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் த பேஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ பேஸ் தான் வந்து we need to find. ஏரியா வந்து நம்ம ஃபார்முலா தெரியும், பேஸ் இன்டூ ஹைட். இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? லென்த் ஆஃப் த பேஸ் வந்து நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஸோ ஏரியா வந்து 68.75 ஈக்குவல் டு பேஸ் இன்டூ ஹைட் வந்து 6.25. இதை வந்து நான் இந்த பக்கம் கொண்டு வர மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆயிடும். 68.75 by 6.25 is equal to B. இதை வந்து ரெண்டுமே வந்து என்னவா இருக்குது? இங்கே வந்து 2 டெசிமல் பிளேசஸ் இருக்கா? ஸோ இன்டூ 100 பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்? டெசிமல் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ 6875 by 625 வந்து நம்மளுக்கு வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு பி. இது வந்து 5 டேபிள்ஸ்லேயும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இல்லாட்டினா டைரெக்டாக வந்து 6875 625 டிவைட் பண்ணியும் வந்து எழுதலாம். விச் எவர் இஸ் ஈஸியர் ஃபார் யூ, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். ஸோ 5 1 டைம், இது 5 2s are 10, 2 வந்து கேரி ஓவர் ஆகும். அப்போ வந்து நம்மளுக்கு 5 டைம்ஸ். இங்கேயும் வந்து அதே மாதிரி தான். 2 1 டைம், 2 3s are 15, 7 5s are 35, 5 5s are. ஸோ திருப்பியுமே வந்து 5 டேபிள்ஸில் போகும். 5 2s are 10, 5 5s are. ஸோ இங்கே 5 2s are 10, 3 வந்து கேரி ஓவர் ஆகும். ஸோ அப்போ வந்து இங்கே 37 வந்துடும். 5 7s are 35, 5 5s are. 5 5s are, 5 5s are. அதுக்கப்புறமா இங்கே 2, திருப்பியும் 5. இது 5 1 டைம், இது வந்து 11 டைம்ஸ். ஸோ பியோட வேல்யூ வந்து 11. நீங்கள் இப்படியும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இல்லாட்டினா டைரெக்டாக 6875 625 வந்து டிவைட் பண்ணியும் வந்து எழுதலாம். எது உங்களுக்கு ஈஸியோ நீங்கள் பண்ணலாம். இது வந்து 1 டைம் 625 வரும். இங்கே 2 6, இது வந்து 5. ஸோ இது 1 டைம். ஸோ 625 வந்துடும். சப்ராக்ட் பண்ணுறோம் 0. ஸோ இப்படியும் எழுதலாம். ஸோ இது வந்து என்னது? ஹெக்டாமீட்டர். ஸோ பேஸோட வேல்யூ வந்து 11 ஹெக்டாமீட்டர் தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம்.
Third question வந்து பார்க்கலாம். A square and a parallelogram have the same area அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ side of the square வந்து என்ன கொடுத்துருக்காங்க? Side of the square is 48 meter. So side of the square is 48 meter and height of the parallelogram is 18 meter அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. Height of the parallelogram 18 meter. ஸோ இங்கே வந்து ஸ்கொயரோட சைடு கொடுத்துருக்காங்க அண்ட் ஹைட் ஆஃப் த parallelogram கொடுத்துருக்காங்க. இங்கே அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கொயருக்கும் parallelogram ஒரே ஏரியா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் parallelogram அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? ஸோ இப்போ வந்து ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைடு இன்டு சைடு. ஸோ விச் இஸ் 48 இன்டு 48. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து ஸ்கொயரோட ஏரியாவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதை நீங்கள் வந்து ஃபுல்லாகவே அப்படியே சால்வ் பண்ணியே எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா இது அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த parallelogram. ஸோ இது ஸ்கொயரோட ஏரியாவுக்கு இதை எழுதிக்கலாம். parallelogram வந்து ஏரியா என்னது? பேஸ் இன்டூ ஹைட்டு. ஹைட்டு கொடுத்துட்டாங்க, பேஸ் மட்டும்தான் வேணும். ரெண்டுமே ஈக்குவலா? ஸோ 48 இன்டூ 48 போட்டுக்கிறேன். எதுக்கு? ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு அப்படியே எழுதிக்கிட்டேன். ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த parallelogram என்னது? பேஸ் இன்டூ ஹைட்டு. ஸோ 48 இன்ட்டு 48 ஈக்குவல் டு பேஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். அண்ட் ஹைட் வந்து 18. ஸோ இந்த 18 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். 48 இன்ட்டு 48 பை 18 அப்படின்னு வந்து நம்ம போடுறோம். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்லேயே வந்து போகும். 2 9s are 18, 2 2s are 2 4s are. திருப்பியும் வந்து 3 டேபிள்ஸில் 3 3s are, இங்கே 3 8s are வந்து 24 வந்துடும். திருப்பியுமே வந்து 3 டேபிள்ஸில் வந்து போகும். 3 1 டைம், இது வந்து 3 1 டைம், 1 வந்து கேரியோர் ஆகும். 3 6 are. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது? 8 இன்ட்டு 16 வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ 16 இன்ட்டு 8. 8 5s are 40, 8 8s are 64. 8 5s are 40, 6 8s are 48. அப்புறம் 8 1s are 8, 8 + 4 வந்து நம்மளுக்கு 12 வரும். ஸோ 128. ஸோ பேஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ பேஸ் வந்து 128 மீட்டர். ஸோ பேஸ் ஆஃப் த parallelogram is equal to 128 மீட்டர். அண்ட் இதான் வந்து ஆன்சர் ஃபார் த தேர்ட் கொஷின். நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஷின் நம்பர் 4 வந்து பார்க்கலாம். Fourth question, height of the parallelogram is 1/4 of its base அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்? let the base of the parallelogram be சென்டிமீட்டர். என்ன சொல்லியிருக்காங்கன்னா parallelogramோட ஹைட் வந்து 1/4 of its base அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹைட்டை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. பேஸோட 1/4 வந்து ஹைட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பேஸ் நம்மளுக்கு தெரிஞ்சாதானே ஹைட் எழுத முடியும். அதனால பேஸுக்கு இங்கே வேல்யூ எதுவுமே தரல அவங்க. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா parallelogamோட பேஸ் வந்து பி அப்படின்னு வந்து நான் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட் ஆஃப் த parallelogram is 1/4 of base அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 1/4 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் இன்டூ பி வந்து வரும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? ஏரியா ஆஃப் த parallelogram. ஏரியா ஆஃப் த parallelogram என்னன்னு சொல்லியிருக்காங்க? 676 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்டூ ஹைட். ஸோ இப்போ இதை அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாமா? ஏரியா வந்து 676, பேஸ் வந்து பி, ஹைட் வந்து b/4. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்து போய்க்கலாம். ஸோ 676 இன்டூ 4 இஸ் ஈக்குவல் டு b² அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 676 இன்ட்டு 4 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது
2704 ஈக்குவல் டு பி ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணோம்னா இந்த ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் வரும்போது ஸ்கொயர் ரூட்ல வந்து வந்துடும். ஸோ ஸ்கொயர் ரூட் இதெல்லாம் வந்து நீங்கள் 8th ஸ்டாண்டர்டில் வந்து படிப்பீங்க. பட் ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த சாப்டர்லேயே வந்து இது மாதிரி சால்வ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நான் சொல்லித்தரேன் எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு. ஸோ இது வந்து எப்படி பண்ணலான்னா இந்த 2704 இருக்குல்ல அது வந்து நீங்கள் எல் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். 2704 இது வந்து ஈவன் நம்பர்ல. ஸோ ஈவன் நம்பர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2ஆல் நம்மளுக்கு வந்து டிவிசிபிள் ஆகும். ஸோ இதை வந்து டிவைட் பண்ணுறீங்களா அதே மாதிரி தான் வந்து டிவைட் பண்ணோம் 2 1 டைம். உங்களுக்கு இந்த மாதிரி டிவிஷனில் பண்ண தெரியலன்னா என்ன பண்ணுங்க 2704 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இங்கே கோஷன்ட்ல வரும்ல ஆன்சர் அந்த ஆன்சர் எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ரிமைண்டர் வந்து 0வா வரணும். அந்த நம்பர்லாம் தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே இதை வந்து 2 1 டைம் வந்துருச்சா. இப்போ 2 3s are 6 1 வந்து கேரி ஓவர் ஆகும். 2 5s are 10 2 2s are 4 வந்து நம்மளுக்கு வரும். திருப்பியுமே வந்து 2 டேபிள்ஸ்லேயே போகும் ஏன்னா ஈவன் நம்பர். 2 6s are 12 2 7s are 14 வந்துடும். 2 6s are வந்து 12 திருப்பியும் வந்து என்ன வரும் 2 டேபிள்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு போகும். ஸோ 2 3s are 6 2 3s are 6 2 8s are 16 திருப்பியும் 2 டேபிள்ஸ்ல ஏன்னா ஈவன் நம்பர். ஸோ இப்போ 2 1 டைம் 2 6s are 12 2 9s are 18. ஸோ இப்போ 169 வந்து இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க இதெல்லாமே நம்ம 8th வந்து நம்ம படிப்போம். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் எல்லாம் மனப்பாடம் செஞ்சுக்கோங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்ன அப்படின்னா 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் அதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 2 ஸ்கொயர் என்னது 4 3 ஸ்கொயர் என்ன 9 ஸோ 4 ஸ்கொயர் என்ன 16. ஸோ அப்போ நம்ம 4 9 16 இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 169 இப்போ 169 அப்படின்றது ஆட் நம்பர். ஸோ கண்டிப்பாக 2ல் வந்து டிவிசிபிள் ஆகாது. நான் எதுக்கு அதை சொன்னேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வந்து 3ல் ட்ரை பண்ணுறோம். 3லையும் டிவிசிபிள் ஆகாது. அடுத்தது ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 4 ப்ரைம் நம்பரில் 5 வராதிங்க. ஸோ 7ல் வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ 7லையும் டிவிசிபிள் ஆகாது. 8 9 10 வராது. 11 தான் நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர். அதில் ட்ரை பண்ணாலும் ஆகலை. அப்போ 13ல் ஆகும். ஸோ 13 டைம்ஸ் வந்து வந்துடும். ஸோ அடுத்தது 13 1 டைம். சரியா. ஸோ நான் எதுக்கு இந்த ஸ்கொயர் சொன்னேன்னா அப்படின்னா 169 அப்படின்றது 13 ஸ்கொயர் அதான் வந்து மீனிங். ஸோ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஐடியா கிடைச்சிடும். அதுக்காக தான் வந்து நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் எல்லாம் படிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு வந்து நான் சொன்னேன். ஸோ இப்போ இங்க வந்து என்ன இருக்கு ஸ்கொயர்ல இருக்கா. ஸோ அதனால வந்து 2 2வா எடுங்க. அதாவது பேரா வந்து எடுக்கணும் நம்பர்ஸை. அதாவது 2 இருக்குன்னா அதை பேரா வந்து எடுங்க. இப்போ இங்க 13 2 இருக்கு 2 2 இருக்கு 2 2 இருக்கு. மொத்தமா 2 வந்து எத்தனை இருக்கு 4 2s வந்து இருக்கா. அதை பிரிச்சு 2 2வா எடுக்கிறோம். ஏன் அது மாதிரி எடுக்கிறோம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர்ல வந்து நம்ம எழுத போறோம். அதாவது 2 ஸ்கொயர் இன்டூ 2 ஸ்கொயர் இன்டூ 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் எப்படி எழுதலாம் 2 இன்டூ 2 இன்டூ 13 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும்னா இந்த ஸ்கொயரும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ 13. ஸோ பியோட வேல்யூ வந்து 52 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹைட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பேஸும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதை டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் பேஸ் சென்டிமீட்டர். அடுத்தது வந்து ஹைட் என்ன சொல்லியிருக்காங்க b/4. ஸோ 52/4 வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். டிவைட் பண்ணியே எழுதிருங்க 52வை 4ஆல். 4 1 டைம் இது 1 2 4 3s are 12. ஸோ 0 அப்போனா என்ன வரும் 13 சென்டிமீட்டர். ஸோ பேஸ் இஸ் 52 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் இஸ் 13 சென்டிமீட்டர். இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4. நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 5 வந்து பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 5 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the area of the rhombus is 500
76 square centimeter அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. Length of one of its diagonal is half of the length of the other diagonal. Then find the length of the diagonals அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டயக்னல் ராம்பஸில் நம்ம வந்து தெரியும் 2 டயக்னல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோன்ட்டு. ஸோ ஒரு டயக்னல் வந்து half of the another அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் த rhombus வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 576 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க the length of one of its diagonal is half of the length of the other diagonal அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ let one diagonal of the rhombus is D2 அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன், D2 சென்டிமீட்டர். ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அதர் டயகனல் சாரி D1 ஏதோ ஒன்று D1 D2 எது வேணாலும் எடுத்துக்கலாம். அண்ட் அதர் டயகனல் B என்ன வரும் half, அதாவது one of its diagonal is half the length of the other diagonal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா இது வந்து D2 வந்து என்னது D1ஓட பாதி. ஒரு டயகனல் வந்து இன்னொரு டயகனலோட பாதி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டயகனல் D1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ வந்து செகண்ட் டயகனல் வந்து என்னது D1/2 வந்து இருக்கும். ஸோ ஏரியா ஆஃப் த ராம்பஸ் ஃபார்முலா வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஏரியா ஈக்குவல் டு half into D1 into D2 வந்து நம்மளுக்கு வரும். ஏரியா என்னது 576 ஈக்குவல் டு half into D1 அப்படியே வந்துடும் into D1/2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது 2வும் இருக்கா, இது ரெண்டுமே 2 இருக்கா. ஸோ அப்போ வந்து இது 1/2 into 2ன்னு வந்து நான் எழுதிக்கிறேன். உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் அப்படி எழுதுறேன், மல்டிப்ளை பண்ணாமல். இங்கே வந்து D1 ஸ்கொயர்னு வந்துடும், 576ன்னு வரும். இதை வந்து நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அப்போது 576 into 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இந்த 2 into 2வை 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். D1 ஸ்கொயர் நம்ம முன்னாடி சம் போட்டோம்ல அதே மாதிரி தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை மல்டிப்ளை பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிறேன். நம்ம இதுக்கு மட்டும் வந்து நம்ம அந்த எல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 576 இதுவும் ஈவன் நம்பர். ஸோ 2 2s are 4, 2 8s are 16, 2 8s are. அடுத்தது 2 1 time, 2 4s are 2 4s are. ஸோ 2 அடுத்தது வந்து 2 7s are 14, 2 2s are. திருப்பியுமே 2 வரும், 2 3s are 2 6 are 12. அடுத்தது வந்து திருப்பியுமே இது ஈவன் நம்பர் 2லேயே போகும். ஸோ 2 1 time, 2 8s are 16, 2 9s are 18 வந்து வரும். இது வந்து ஆட் நம்பர் ஆயிடுது, 3 டேபிள்ஸில் போகும். 3 3s are 3 1 time. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அந்த சம்மில் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையுமே வந்து ஸ்கொயராக எடுத்துக்கிட்டோம்ல அதே மாதிரி எடுத்துக்கிறோம், பேரை பண்ணிக்கிறோம். ஸோ இது பேரு இது பேரு இது பேருன்னு எடுத்துக்கிறோம். மொத்தம் எத்தனை இருக்குது, இது ஒரு 2 ஸ்கொயர், இது ஒரு 2 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர், இது வந்து 3 ஸ்கொயர். இது அப்படியே எழுதிக்கோங்க. இந்த 576க்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர், அப்புறம் இந்த 2 ஸ்கொயர் எழுதிக்கிறேன் இன்ட்டு 2 ஸ்கொயர் is equal to D1 square. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதிக்கலாமா. அப்போ 2 into 2 into 2 into 3 into 2 the whole square equal to D1 squareன்னு வரும். ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போது இங்கே என்ன வரும், 2 into 2 4, இது 2 into 3 6 into 2. ஸோ அப்போ இங்கே 6 4s are 24 into 2 என்ன வரும், which is 48. இதுதான் வந்து D1ஓட வேல்யூ. ஸோ D1 வந்து என்னது 48. ஸோ D1 is equal to 48 சென்டிமீட்டர் வந்து வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் டயக்னல் வந்து கண்டுபிடிக்கணும். D2 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், இப்போ D2 வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா D1/2 தான் வந்து D2. D1 என்னது 48/2. இதை வந்து 2 1 time, 2 2s are 4, 2 4s are, அப்போ 24 சென்டிமீட்டர். ஸோ டயக்னல் 1 D1 வந்து 48 சென்டிமீட்டர், செகண்ட் டயக்னல் D2 வந்து 24 சென்டிமீட்டர் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. நெக்ஸ்ட்டு நம்ம 6th கொஷின் வந்து நம்ம பார்ப்போம்.
சிக்ஸ்த் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா a ground is in the form of an isosceles trapezium with parallel sides measuring 42 meter and 36 meter long அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஐசோசெலஸ் ட்ரெபீசியம் அதோட parallel sides வந்து 42 36 மீட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏவோட வேல்யூ வந்து நம்ம 42 மீட்டர்னு எடுத்துக்கலாம், பியோட வேல்யூ வந்து 36 மீட்டர் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். The distance between the parallel sides is 30 மீட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஹைட் வந்து எவ்வளோ 30 மீட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. Find the cost of leveling it at the rate of 135 rupees per square meter. ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ 135 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா 1/2 இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஸோ இது எல்லா வேல்யூவும் நம்மளுக்கு தெரியும். ஸோ 1/2 இன்ட்டு 30 இன்ட்டு 42 ப்ளஸ் 36. ஸோ 2 1 time 2 15 times. ஸோ 15 இன்ட்டு 42 ப்ளஸ் 36 வந்து நம்ம பண்ணோம்னா 78 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணும் போது 1170 மீட்டர் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ஏரியா. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, லெவலிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ 135 rupees. ஸோ காஸ்ட் ஆஃப் leveling 1 meter square is 135 rupees. Therefore, cost of leveling 1170 meter square is 1170 into 135. இதை வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ 1 இது இப்போ நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், 0 லாஸ்ட்ல வந்துச்சுன்னா அதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. வெறுமையாக அந்த நம்பர்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு லாஸ்ட் ஆன்சர் ஃபைனல் ஆன்சரில் 0 வந்து சேர்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ வந்து அதே மாதிரியே வந்து பண்ணிடலாம். அண்ட் 135 117 பண்ணுறேன். நான் ஏன் மாற்றி எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் 117 இன்ட்டு 135 பண்ணலாம், ரெண்டும் சேம் தான் வரும்னு உங்களுக்கு தெரியும். நான் ஏன் இப்படி எடுத்திருக்கேன்னா இங்கே 1 வருது, அதனால ஈஸியாக இருக்கும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு. எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே எவ்வளோ சிம்பிளாக வந்து சம்மை வந்து பண்ணுறீங்களோ அவ்வளோ சிம்பிளாக வந்து இருக்கும். ஸ்டெப்ஸ் எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும். காம்ப்ளிகேட் பண்ணீங்க அப்படின்னா வந்து தப்பு வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. 7 5s are 35, 7 3s are 21, 21 plus 3 வந்து 24, 7 1 time plus 2 வந்து 9 வந்துடும். இது வந்து 1 டேபிள். ஸோ அப்போனா 5 3 1 5 3 1. நான் இதுக்காக தான் வந்து நான் இதை வந்து மாற்றி எடுத்தேனே. 5 9, இங்கே வந்து 9 plus 3 12, 12 plus 5 வந்து 17, 3 plus 2 வந்து 5. இங்கே வந்து 1 plus 1 2 ஆயிடுதுல, அதனால 2 சொன்னேன் 1. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒரு 0 விட்டுட்டோம்ல, ஸோ அந்த 0வை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த நம்பரை எழுதிட்டு 15795 0 சேர்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து ஆன்சர். அதாவது 1,57,950 rupees இதான் வந்து ஆன்சர். அதாவது 1170 மீட்டர் ஸ்கொயரை வந்து லெவல் பண்ணுறதுக்கு 1,57,950 rupees வந்து சார்ஜ் ஆகுது, காஸ்ட் ஆகுது. ஸோ இதான் வந்து ஆன்சர். அண்ட் இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து 1 by 1 வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.